ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி சாட்டர்டே மார்க்கெட் லீவ். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணுறோம். முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி வர இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டாரோட ரிசல்ட்ஸ், எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ்லாம் இன்றைக்கி வருது. கிட்டத்தட்ட ஒரு 23 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வருது. ஆக்சுவலி லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் க்ளோசிங் எடுத்து பார்த்தேன். டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 142 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 44,342 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு நெகட்டிவ்ல. நாஸ்டாக் மட்டும் 10 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 20,895 பாயிண்ட்ஸ். S&P 500 ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 6,296 பாயிண்ட்ஸ், 0.57% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 26,694 கோடி பண்ணியிருக்காங்க. 78% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 5.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,48,660 கோடி மட்டும் ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 58,024 கோடி, 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக எபிட்டா மார்ஜின் 21.2% இருக்குது. 460 பேசிஸ் பாயிண்ட், 460 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்குது எபிட்டா மார்ஜின். ரிசல்ட்ஸ் வந்து 70%, 80% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் ரீசன் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸை இவங்க எக்ஸிட் பண்ணாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது கன்சியூமர் பிஸ்னஸ் இதில் வரும். அதில் ஒரு ஒன் டைம் கெயின் வந்து இவங்களுக்கு ஒரு 8,900 கோடி கிடச்சிருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணது மூலமாட்டு 8,900 கோடி உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை கழிச்சு பார்த்தீங்கன்னா 20% இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸை மூணாட்டு நம்ம பிரித்து பார்க்கலாம். ஒன்று ரிலையன்ஸ் ரீட்டைல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டு கெமிக்கல், இன்னொன்று வந்து ஜியோ. இப்படி 3 பிளாட்ஃபார்மாட்டு பிரித்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் ரீட்டைல் எடுத்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 28.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,271 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 388 ஸ்டோர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. 388 ஸ்டோர் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் மட்டும் ரீட்டைலில் மட்டுமே ரெவன்யூ 84,171 கோடி, 11.3% இயரோட பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் ரெவன்யூ 5% காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து 3,271 கோடி. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்குது. ரீட்டைலில் பெர்ஃபார்மன்ஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் வீக்காக இருக்குது. எபிட்டா 12.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 6,381 கோடி. எபிட்டா மார்ஜின் 8.7% இருக்குது, 20 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலி உங்களோட ஆப்ரேஷனல் ஏரியா 77.6 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் இருக்குது. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட்டில் 81.3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்துச்சு. ஸோ ரீட்டைலில் 388 ஸ்டோர் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் ஸ்டோர் அவங்க கைவசம் இருக்கிறது 19,592 ஸ்டோர் அவங்க கைவசம் வச்சுருக்காங்க. அண்டர் பெர்ஃபார்மிங் அவுட்லெட் வந்து ஒரு 2,100 ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுனும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலோட பெர்ஃபார்மன்ஸு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் ஜியோ எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் மட்டும் அவங்களுக்கு ப்ராஃபிட் 7,110 கோடி வந்திருக்கு. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து பார்க்கும்போது 208 ரூபா இருக்குது. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் 208.8 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் இதில் மட்டும் 7,110 கோடி, ரெவன்யூ 41,054 கோடி, 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் தான் சொல்லியிருந்தாங்க புதுசாக ஐபிஓ வரது டிலே ஆகலாம். அதாவது இதில் ஐபிஓ வரது டிலே ஆகுது. இப்போதைக்கு 200 மில்லியன் 5G சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. 220 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. எபிட்டா அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 18,135 கோடி. எபிட்டா மார்ஜின் 51.8% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் வித் பர் கேபிட்டா டேட்டா பார்க்கும்போது 37 GB per month வந்து ஆவரேஜாக யூஸ் பண்ணுறாங்க. டோட்டல் டேட்டா டேரிஃப் க்ரோத் வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மந்த்லி சாம் அப்படின்னு பார்க்கும்போது நெட் சப்ஸ்கிரைபர் 1.8% இருக்குது. 9.9 மில்லியன் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல வளர்ச்சியாக தான் பார்க்குறோம். ஜியோ ஏர் ஃபைபர் வந்து லார்ஜஸ்ட் FWA சர்வீஸ் ப்ரொவைடர், 7.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கிறாங்க. இது ஜியோ. நெக்ஸ்ட் அவங்களோட ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட் பிஸ்னஸ், இதில் ரெவன்யூ வந்து விழுந்திருக்குது. ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்டில் ரெவன்யூ வந்து 1,54,804 கோடி வந்திருக்கு. இதான் அவங்களுக்கு பிக்கஸ்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர். இதில் 1.5% பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு, லோவர் வால்யூம்ஸு இதெல்லாமே சொல்கிறாங்க. அடுத்தது சில மெயின்டெனன்ஸ் வேண்டி ஷட் டவுன், இதெல்லாமே அவங்க ஒரு மேஜர் ரீசனாட்டு வைக்கிறாங்க. எபிட்டா பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் 14,511 கோடியாக இருக்குது, 10.8% இன்க்ரீஸாக இருக்குது. அதாவது $1.7 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. அதுக்கு ரீசன் அவங்க சொல்கிறது ஆயில் அண்ட் கேஸ் இம்பேக்ட், வால்யூம் வந்து லோவர் சேல்ஸ் வால்யூம். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மார்ஜின் அது எல்லாமே அஃபெக்ட் பண்ணியிருக்குது. ரெவன்யூ 1,54,804 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் 59,245 கோடி நடந்திருக்கு. எபிட்டா 14,511 கோடி. எபிட்டா மார்ஜின் 9.4% இருக்குது. அந்த டிப்ரிசியேஷன் வந்து 1,990 கோடிக்கு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
இது போக ரிலையன்ஸோட டெப்ட்டு, அதாவது அவங்களோட கடன் அப்படிங்கிறத நான் எடுத்து பார்த்தேன். நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,17,581 கோடிங்கிறது அவங்களோட நெட் டெப்டாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட நெட் டெப்ட். பட் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒன்று ஜியோவோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது, அது ஓகே. கன்சியூமர் செக்மெண்ட் பிஸ்னஸ் அவங்களோட ரீட்டைல் அது வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. அட் த சேம் டைம் ஆயில் அண்ட் கெமிக்கல் செக்மெண்ட் பிஸ்னஸும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் அடி வாங்கியிருக்குது, இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயும் நல்லா இல்லை. இதில் வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்கிறது ஜியோ தான். அட் த சேம் டைம் ப்ராஃபிட் இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் விற்றதுனால அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் கெயின் கிடச்சிருக்கு. இதான் மேஜர் ரீசன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. 1476 க்ளோஸ் ஆயிருக்கு. 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு நான் இது ஃபோக்கஸ் பண்ணலை, பட் நிறைய பேர் வச்சிருப்பீங்க, மேபி வச்சிருக்கவங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணல. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ் அப்டேட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இதில் உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கேளுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி போர்ட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூலை 30 இருக்குது. அன்றைக்கி தான் டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. L&T ஃபினான்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஒரு 2.3% இன்க்ரீஸாக இருக்குது. டோட்டல் இன்கம் 13% இன்க்ரீஸாக இருக்குது. 4,259 கோடி டோட்டல் இன்கம். ப்ராஃபிட் 701 கோடி பண்ணியிருக்காங்க. 2% கிட்ட தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,278 கோடியாக இருக்குது. பர்சனல் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,942 கோடி. LIP லோன்ஸ் வந்து ஹவுசிங் லோன்ஸ் வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,780 கோடியாக இருக்குது. ப்ராஜெக்ட் சைக்ளோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களோட SME ஃபினான்ஸில் அது ரீட்டெலேஷன் வந்து 98% டச் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அசட் குவாலிட்டி கிராஸ் ஸ்டேஜ் 3 அசட் 3.31% இருக்குது. நெட் ஸ்டேஜ் 3 அசட் வந்து 0.99% இருக்குது. கன்சாலிடேட்டட் கிரெடிட் காஸ்ட் வந்து 2.23% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் மைக்ரோ ப்ரொடென்ஷியல் ப்ரொவிஷன் 300 கோடியாக இருக்குது. அவங்களோட ரூரல் பிஸ்னஸ் ஃபினான்ஸில் ரிட்டர்ன் ஆன் அசட் 2.37% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு ஆவரேஜ் காஸ்ட் பாரிங் வந்து 16 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சி குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 7.68% இருக்குது. டிஸ்பர்ஸ்மெண்ட் 3% டிக்ளைனாக இருக்குது. ஃபார்மர் ஃபினான்ஸ் 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அவனோட புக் சைஸில் வந்து 41% எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. டூ வீலர் டிஸ்பர்ஸ்மெண்ட் 19% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 203 இருக்குது L&T ஃபினான்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ். பட் இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாமாங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி இப்போ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் நல்லா ரேலியாக இருக்குது. 211 தான் இதோட 50 ஹை, கிட்டத்தட்ட அது பக்கம் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். மணப்புறமே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IndusInd Bank. ஆக்சுவலி IndusInd Bankல வந்து 23 போர்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த 23 வந்து லாங் டேர்ம் பாண்ட்ஸு அது மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு சில முடிவு எல்லாமே எடுப்பாங்க ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 23 சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வர இருக்குது IndusInd Bankல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது IndusInd Bank கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேலே ஒரு பொருளாதார தடை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ரஷ்யா கூட அதிக அளவில் ட்ரேட் பண்ணுறோம். குறிப்பாட்டு ராஸ்நெஃப்ட் அப்படிங்கிற ஆயில் கம்பெனி கூட தான் ரஷ்யாவில் உள்ள ஆயில் கம்பெனி, அவங்கள்லேருந்து ஆயிலும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அட் த சேம் டைம் இப்போ நயரா எனர்ஜியில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டேக் வச்சிருக்காங்க. அவங்க எக்ஸிட் பண்ண போகிறாங்க. பட் அதை வந்து ஏதாவது இந்தியன் கம்பெனிஸ் வாங்கி அவங்களோட பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இது இம்பேக்ட் ஆகும். பட் இந்தியா எதுக்கு இது இந்த ரியாக்ஷனுக்கு, அதாவது அவங்களோட ரியாக்ஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் நம்ம இப்போ சொல்ல முடியும். ஸோ இது வந்து யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்கிறாங்க. NSDLோட IPO வந்து நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இது எப்படி ரியாக்ஷன் ஆகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேட் வரட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இது NSDL IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. JSW சிமெண்ட் 4,000 கோடி ஆகஸ்ட்டில் IPO வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 20,000 கோடி வேல்யூஷன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து JSW சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இருக்கானோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கம்பெனி JPWIPLன்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு JV மூலமாட்டு 750 கோடி ஆர்டர் வந்து ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க RVNL மத்திய பிரதேஷில். இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி தான். RVNL இந்த ப்ராடக்ட்டை லெட்டர் ஆஃப் அவார்ட் மூலமாட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து RVNL நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இர்கான் இன்டர்நேஷனல் அனதர் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி, அதை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் கொடுத்த அப்டேட். இவங்க அஜியோ ரஷ் அப்படிங்கிற குறிப்பாட்டு அஜியோ ரஷ் அப்படிங்கிற பிராண்டை கொண்டு வராங்க. எதுக்கு கொண்டு வராங்கன்னா மிந்த்ரா, நியூமி, சிலுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குயிக் காமர்ஸ் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து டெலிவரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1.3 lakh ஸ்டைல்ஸ் அந்த ஃபேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து டெலிவர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த மிந்த்ரா அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே 13 minutes to 2 hours அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அல்ட்ரா ஃபேஷன் டெலிவரி சர்வீஸில் ஜென் டிமாண்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து இந்த அஜியோ ரஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 59% இன்க்ரீஸ் ஆகி 801 கோடியாக இருக்குது. இது போக இன்ட்ரெஸ்ட் இன்கம் அவங்க ஏர்ன் பண்ணது 7596 கோடி, ஒரு 1.5% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2371 கோடியாக இருக்குது. 5.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் பேசிஸில். 4.2% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இயர் ஆன் பேசிஸில். அது இல்லாமல் 5224 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க எஸ் பேங்க். ஸோ அது வந்து 4.6% விழுந்திருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 5475 கோடி பேமெண்ட் பண்ணது இப்போ குறைஞ்சிருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீக்வென்ஷியல் பேசிஸில். நெக்ஸ்ட்டு நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அது வந்து 1752 கோடியாக இருக்குது. 46.1% இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.71% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 53.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் பேசிஸில். குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் காஸ்ட் 2766 கோடி, 8.1% இயர் ஆன் பேசிஸ்லையும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் அவங்களோட அதர் செக்மெண்ட் பார்க்கும்போது நெட் அட்வான்சஸ் 2,41,024 கோடி, 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் பேங்கிங், கமர்ஷியல் பேங்கிங் இது வந்து 74% ஷேர் வச்சிருக்குது. மைக்ரோ என்டர்பிரைசஸ் பேங்கிங் செக்மெண்ட், ரீட்டைல் பேங்கிங் செக்மெண்ட் 11.2% இயர் ஆன் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமர்ஷியல் பேங்கிங் அட்வான்சஸ் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ CD ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது வந்து 87.4% இருக்குது. முந்தின குவார்டரில் 86.5% இருந்துச்சு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 86.6% இருந்துச்சு. டோட்டல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 4.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,75,843 கோடியாக இருக்குது. காசா ரேஷியோ அதாவது ரீட்டைல் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் டெபாசிட் 9% இருக்குது. 9% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காசா ரேஷியோ 32.8% இருக்குது. இது Q1 ஃபினான்ஷியல் 25ல 30.8% இருந்தது. 20 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காசா அக்கௌண்ட்ஸ் வந்து 2,51,000 அக்கௌண்ட்ஸ் இருக்குது இந்த Q1 ஃபினான்ஷியல் 26ல. அசெட் குவாலிட்டி இந்த குவார்டரில் 1.6% இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. இயர் ஆன் பேசிஸில் 10 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்கு. நெட் NPA 0.3% இருக்குது. இதுவும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. இயர் ஆன் பேசிஸில் 20 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் PCR ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 80.2% இருக்குது. கிராஸ் ஸ்லிப்பேஜஸ் 2.4% இருக்குது அவங்களோட அட்வான்சஸில். ஸ்லிப்பேஜஸ் நெட் ஆஃப் ரீகவரிஸ் அண்ட் அப்கிரேட்ஸ் வந்து 805 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. என்னதான் ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவு நல்லா போஸ்ட் பண்ணாலும் இப்போ வந்து சுமிட்டோமோ மிட்சுபிஷி அந்த ஃபினான்ஷியல் குரூப் வந்து இதை 20% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. அடிஷனலாக டு $1.1 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பேங்க்கில். ஸோ இது எந்த மாதிரி போகும்னு தெரில. பட் எஸ் பேங்க்கில் ஆல்ரெடி நான் 22 ரூபாய்க்கு வாங்கி வச்ச ஷேர் இன்னும் அப்படியே தான் இருக்குது. 22 ரூபாயை தாண்டலை. ஸோ நான் வந்து இப்போதைக்கு இதில் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க விரும்பலை. எஸ் பேங்க்கில் 20 ரூபா 19 காசில் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்கோட அர்ஜுன் சௌத்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசைன் பண்ணிட்டு போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து NTPC விட்ட ஆக்சுவலி அந்த நியூக்ளியர் பிளான்ட் வந்து போடுறதுக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் அவங்க 2 பேத்துக்குள்ள பேச்சுவார்த்தையில் இருந்துச்சு. ஸோ பட் ஆக்சுவலி இப்போ லொக்கேஷன் அவங்க NTPC கொடுத்த லொக்கேஷன் வந்து விஜயபுரா, கோபால், ராய்ச்சூர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்த லொக்கேஷன் கேபினெட்டுக்கும் அந்த NTPC கம்பெனிக்கு வந்து அந்த மீட்டிங்ஸில் நடந்த டிசிஷன். இப்போ அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே ரிஸ்க்கானது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுங்கிறது ரொம்பவே ரிஸ்க்கானது. அட் த சேம் டைம் அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி ஒரு இடத்துல தான் போடணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து ரிவைவ் பண்ண சொல்லி அதாவது அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் ரிவைவ் பண்ணுங்கள், வேறு இடத்துல போடுற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க கர்நாடகாவோட கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் கமிட்டி வந்து NTPC கூட வந்து பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க. இது NTPCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் BEML இது வந்து ஒரு எர்த் மோஸ்ட் லிமிடெட் ப்ளஸ் வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிட்டு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 185 crores ஒர்த் ஆஃப் ஆர்டரு. 79 பில்டோசர்ஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆல்ரெடி ஒரு 66 பில்டோசர்ஸ் ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. இப்போ ஒரு 79 இண்டிஜினியஸ் பில்டோசர் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இது BEML கொடுத்த அப்டேட்டு. இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் $40 பில்லியன் டச் பண்ணியிருக்குது. 8 times வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க 11 yearsல. இது இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் அலையன்ஸும் பார்த்தீங்கன்னா 50:50 அந்த ரேஷியோவில் ரீஇன்சூரன்ஸ் ஜாயின்ட் வெஞ்சர் செட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த அலையன்ஸ் வந்து பஜாஜ் கூட வந்து பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு வந்த கம்பெனி. இப்போ வந்து இவங்களோட பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க. ஆல்ரெடி இது எல்லாமே இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்க இப்போ தான் புதுசாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸும் சரி, அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டும் சரி, அடுத்தது டெபாசிட்டும் சரி, அட் த சேம் டைம் ப்ரோக்கிங் பிஸ்னஸும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டோ இல்லை பார்ட்னர்ஷிப் பேசிஸ்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ராக்கு, இப்போ அலையன்ஸு
இது மாதிரி கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி போகுதுன்னு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ஒரு 4 to 5 quarters கழிஞ்சு தான் தெரியும். அதனால தான் நான் இப்போதைக்கு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை வந்து அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போ அவங்க ஒரு என்ட்ரி லெவலில் தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.